வணக்கம். அப்கமிங் மூவிஸ் அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இருக்கிறது மிகப்பெரிய 2 ஜாம்பவான்கள் இப்போல்லாம் போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அஜித், விஜய். ஸோ அஜித் குமார் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி வந்து ஒரு அப்கமிங் மூவிஸ் வந்து ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சிக்கு வந்து சாங்ஸ்லாம் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் ஜனவரி 29 இந்த அசர்பைஜான் அப்படிங்கிற அந்த ஒரு ஊரில் நடந்துட்டு இருந்த ஷூட்டிங்கை வந்து ரேப்அப் பண்ணிட்டாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். அசர்பைஜான் ரேப்பப்பை. ஸோ அந்த ரேப்பப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அசர்பைஜான் ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சஞ்சய் தத்து, அர்ஜுன் அவர்கள், ஈவன் த்ரிஷா அவர்களோட ஒரு சாங்ஸ் இருக்குது, அது கூட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதையெல்லாம் இப்போ அடிச்சுட்டு அடுத்தது ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் சாங்னு ஒன்று வைப்பாங்களா, அதுக்கு பேர் வந்து குந்தா அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ குந்தானா அனிருத் அவர்களே ரிலீஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி யார்ட்டையோ சொல்லி அது வந்து நம்மளுக்கு வந்து அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த குந்தா சாங்கில் கண்டிப்பாக வந்து ஆலுமா டோலுமா மாதிரி எல்லோரும் எந்திரிச்சு ஆடுறதுக்கு கண்டிப்பாக வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய அப்டேட்டு. தயவு செஞ்சு ஐபிஎல்லில் போய் அசர்பைஜான் அப்டேட் விடாமுயற்சி அப்டேட்னு கொடுத்துறாதீங்க. மிகப்பெரிய அளவில் நெகட்டிவாக போயிட்டுருக்கு இப்போது. இந்த அப்டேட் கேட்குறாங்க, அப்டேட் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து கங்குவா டீம் ரொம்ப குறிக்கோளாக இருக்காங்க. நம்ம சிறுத்தை சிவா இயக்கத்தில் வந்துட்டு இருக்கோம் கங்குவா டீம். ஸோ அதே மாதிரி கோட் படத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்லாம் வந்து ரொம்ப வரல. ஸோ கோட் படத்துக்காக வந்து நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்குது. கோட் படத்துக்கும் விடாமுயற்சி படத்துக்கும் ஒரு ஒற்றுமை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோட் படத்துலையும் வந்து விஜய் 2 வேஷம். ஓகே, ஸோ 2 வருஷம் அதில் ஒரு வருஷத்தில் சின்ன வயசு வராங்க, அதுக்காக ஏஐ நடந்துட்டுருக்கு. அப்புறம் விஜயகாந்த் வந்தார். இந்த மாதிரி நிறைய அப்டேட் என் சேனல் எல்லா சேனல்லையும் பார்த்துருப்பீங்க. அசர்பைஜானுக்கு அப்புறம் ஒரு நியூஸ் வெளியில் வந்துச்சு. விடாமுயற்சி படத்தில் சின்ன வயசில் வர்ற அஜித்குமார் வர மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. அதுக்குமே ரெடியாக இருங்க. ஸோ அந்த மாதிரியான சில திடுக்கிடும் ஒரு அப்டேட் வந்து படத்தில் வந்து ஒரு சுவாரஸ்யம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஒரு ரொமான்டிக் சாங் வந்து த்ரிஷா அவர்கள் கூட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து படம் வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு மீறி வரும். ஏன்னா தடம் வந்து பார்த்துருப்பீங்க, தடயம்னு நினைக்கிறேன் அவரோடது. ஸோ மகிழ் திருமணி அவர்களோடது அவ்வளோ சூப்பராக. மகிழ் திருமணி ப்ளஸ் அனிருத், இந்த அஜித்குமார், இந்த காம்பினேஷன் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்க கூட முடியாது. சில பேர்லாம் சொல்லுவாங்க லோகேஷோட அடுத்த படம் வந்து விஜய் பண்ணுறாரு, வெங்கட் பிரபுவோட அடுத்த படம் அப்படின்னாலும் கேள்விப்பட்டிருப்போம். அதோட அவங்களாம் ஆல்ரெடி மீட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஒரு காம்பினேஷன் வந்து ஆல்ரெடி எர்லியர் காம்பினேஷனாக நம்ம திங்க் கூட பண்ணி வச்சுருந்துருப்போம். பட் இங்கே இந்த இந்த காம்பினேஷன் நம்ம திங்கே பண்ணல. இந்த காம்பினேஷன் அடித்து உடச்சிட்டு எல்லாத்தையும் வந்து ப்ரூவ் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அசர்பைஜான் ஷூட்டிங் முடிஞ்சோன்னா அசர்பைஜானில் மட்டும் நடக்கல, நிறைய இடத்துல நடந்துச்சு. ஸோ அதையெல்லாம் வந்து படம் வந்து வெளியாகினதுக்கப்புறம் வந்து எந்தெந்த இடத்துல நடந்து நம்மளால் அடித்தா சொல்ல முடியும். சூப்பராக சஞ்சய் தத்து, இவர் அர்ஜுன் எல்லாரோட போஸ்டர், ஆரவ் கூட வந்து 2-3 அவரோட சேர்ந்து பிக்ஸு இப்போ அப்டேட்டுன்னு இல்லை. விடாமுயற்சின்னு அந்த எக்ஸ் பக்கத்தில் வந்து விடாமுயற்சினே ஒரு தனியாக ஒன்று வச்சு அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதில் ஒன்றும் ரியல் அப்டேட்ஸ் ஒன்றும் பெருசாக ஒன்றும் வந்த மாதிரி தெரில. ஸோ இப்போ இந்த விஜய் வேறு இந்த கேம்லேருந்து மூவ் ஆகி அங்கே போய் தனியாக போயிட்டதுனால கோட்டோட முடிஞ்சிடுது அவருக்கு. ஸோ கோட்டோட அவரோட கேம் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் விடாமுயற்சிக்கு அப்புறம் நம்ம என்ன அஜித் அவர்கள் பண்ண போகிறாங்க. அப்புறம் சிவகார்த்திகேயன் உள்ள வருவார். சிவகார்த்திகேயன் உள்ள வரணும்னு சொன்னாங்க. அமரன் டீசர் பார்த்துட்டு அப்பா இன்னும் டீசர்ரா சாமி, என்னையாடா சின்ன பையனு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு காமெடி ஹீரோவாக இருந்த ஒரு தூக்கி இன்னைக்கு வந்து உயரத்தில் வச்சாச்சு. ஸோ எஸ்கே அமரனில் அப்படி வந்து நிற்கவும் செம்ம அப்டேட்டுங்க. அப்பா அமரன் டீசர் சான்ஸே இல்லை. அனைவரும் அந்த புல்வாமா அட்டாக் அதை தழுவி தான் வந்து படம் இருக்கும். இப்போ கூட ஆர்டிகல் 370 ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு பார்க்கணும்னு நினச்சேன், பட் ஆனால் முடியல. எப்படியாவது பார்த்துடணும். ஆர்டிகல் 370 படம் வந்து அவ்வளோ ஒரு 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 புல்வாமா அட்டாக் தான். அதுவும் அந்த ஒரு இதில் வந்து பீட்டிங்கை வந்து எப்படி ரிவெஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துட்டு வேணா ஒன்று சொல்கிறேன், அந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் டொவினோ தாமஸ் நடிஞ்சு ஒரு 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 சூப்பரான ஒரு படம் வந்து ஓடிட்டுருக்கு மலையாளத்தில். ஏன்னா ஒரே மலையாள படமாக சொல்லிட்டு அந்த படம். அப்புறம் இன்னமும் ஒரு குமுள்ளு பாய்ஸா சரியான பார்த்ததில்ல, அதுவும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பாதி தமிழ் படம் பாதி மலையாள படம், அதையும் போய் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு சைரன் படம் வந்து உண்மையிலே சூப்பராக வந்து வந்திருக்கு. ஸோ சைரன் படம் நான் பார்த்தேன், ரிவ்யூ கொடுக்க முடியல. பட் உண்மையிலே நல்லா இருக்குது. எப்படி ரிவ்யூ போட்டால் ஒரு 20 பேர் தான் பார்க்குறாங்க. அதனால் ரிவ்யூ கொடுக்குறதுல இந்த மாதிரி அப்டேட் ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு இப்போ அப்டேட் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த வெப் சீரிஸ் ரிவ்யூ கூட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்சது, இந்த ஈவினிங் டயத்தில் என்னால் முடிஞ்சது இது போட்டிருக்கேன். ஸோ விடாமுயற்சியில் வந்து சின்ன வயசாக வராரு, கும்தாங்கிற பாடல், த்ரிஷா கூட ஒரு சேர்ந்து ஒரு பாடல், இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விடாமுயற்சி வில்லனை பற்றி நம்ம நிறையா பேசுவோம், வருவோம் இதில் வந்து. ஓகே, இன்னொரு வீடியோவில் திரும்பி வருவோம். இதில் வந்து பை ஃப்ரம் ஆர்டினரி பர்சன். பை.